ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங்கோட கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஹேக்கிங்கோட கான்செப்ட்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ரீச் நல்லாவே வந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நான் மேலே ஐக்கான லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏற்கனவே தான் ஹேக்கிங் கான்செப்ட் போட்டி அப்படி இருக்கு எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்ட் போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஹேக்கிங் வேறு எத்திக்கல் ஹேக்கிங் வேறு, ஓகேங்களா? ஏன்னா ஹேக்கிங்கிறது காமனாக எல்லா டைப் ஆஃப் ஹேக்கிங்கும் காமனாக வரது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங். ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எத்திக்கல் ஹேக்கிங்ன்ற கான்செப்ட்டை தனியாகவே போட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேக்கிங் வீடியோ விட எத்திக்கல் ஹேக்கிங் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எத்திக்கல் ஹேக்கிங்கோட கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஹேக்கிங் சொல்லியிருப்போம். ஹேக்கிங்னும் போது நம்ம காமனாக எல்லா டைப் ஆஃப் ஹேக்கிங் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர் சொல்லியிருப்போம், கிரே ஹேட் ஹேக்கர் சொல்லியிருப்போம், க்ரீன் ஹேட்டு, ஸ்கிரிப்ட் கிடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து ஹேக்கிங்னும் போது மொத்த காமனான வேர்டு, ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கிங், நெட்வொர்க் ஹேக்கிங், ஒய்ஃபை ஹேக்கிங் சொல்லிட்டு எல்லாமே காமனாக வரது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங். ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங்கிறது அதை விட டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா லைக் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் ஃபீல்டாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரணும்னு நினச்சின்னு இருப்பாங்க. ஸோ அந்தமாரி பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் கேரியர், ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டாப்புக்கு போவாங்க. அப்படி வந்து யூஸ் பண்ண தெரியாத இடத்துல போய் கற்றுக்கினாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த இடத்துல கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி எத்திக்கல் ஹேக்கிங்கோட கான்செப்ட்டை நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எத்திக்கல் ஹேக்கிங், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ஆன்லைனில் இருந்து தான் எடுத்தேன். நீங்கள் ஒழுங்காக நல்லா பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது வர பாயிண்ட்ஸ் தான். எதுக்காக நான் இப்போ இங்கே போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடை ஃபில் பண்ணுறதுக்கு. நான் எப்படியும் வாய்ஸ் ஓவரில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சும்மா நீங்கள் வந்து என் வாய்ஸை கேட்டுன்னு கூடாது, அட்லீஸ்ட் நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சில டெக்ஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்ன்ற டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்திக்கல் ஹேக்கிங்கோட வேர்டுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹேக்கிங்னும் போது நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரை அன்அத்தரைஸ்ட் அக்சஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஹேக்கிங். ஆனால் எத்திக்கல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லீகல் செக்யூரிட்டி, குட் பர்சன் சொல்லிட்டு என்னென்ன நல்ல வார்த்தைலாம் இருக்கோ அது எல்லாமே எத்திக்கலில் வரும், ஓகேங்களா? மோஸ்ட்டாக எத்திக்கல்னா என்னன்னா லீகல் பர்பஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வார்த்தைக்கான மீனிங் பார்த்தாச்சு. இப்போ அந்த வேர்டுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி டெஸ்டிங் மாதிரி தான். செக்யூரிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க, இல்லைனா பென் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு நெட்வொர்க் ஃபீல்டோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற டிவைஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் டிவைஸாக இருக்கட்டும், இல்லை நெட்வொர்க் டிவைஸாக இருக்கட்டும், எந்த டிவைஸாக வேணா இருக்கட்டும், அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், அதாவது கெட்ட ஹேக்கர்ஸ் இல்லை நார்மலாக ஒரு ஹேக்கர்ஸ் அதை எப்படி ஹேக் பண்ணுவாங்களோ அவங்களும் அதே மாதிரியே ஹேக் பண்ணுவாங்களே தவிர, ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா கெட்ட மோட்டிவேஷனுக்காக ஹேக் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை இது ஹேக் ஆகுதா, ஸோ ஹேக் ஆகுதுன்னா அது எப்படி நம்ம செக்யூர் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது இன்டெப்த்தாக போயிட்டு ஒரு இதை ஹேக் பண்ணி பார்ப்பாங்க. அது ஹேக் ஆச்சுன்னா அதை ஓகே இந்த ப்ராசஸ் பண்ணது மூலிமா ஹேக் ஆச்சு, ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணி வைப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு FTP ப்ரோட்டோகால் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. FTPயில் அனானிமஸ் ப்ரோட்டோகால் ஆனில் இருந்தால் நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையே இல்லை. நம்ம நார்மலாக அந்த IP அட்ரஸ் போட்டு என்டர் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும். இது வந்து ஒரு பக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இப்போ நான் செக்யூரிட்டி பர்சனாக இருந்தால் நான் அதை ஹேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓகே அனானிமஸ் ப்ரோட்டோகால் வந்து ஆனில் இருக்குது, அப்போ அதை நான் வந்து என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேஷனில் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? நார்மல் ஹேக்கர் அப்படி பண்ண மாட்டார். நார்மல் ஹேக்கர் என்ன பண்ணுவார், உள்ளே பூந்து அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். எத்திக்கல் ஹேக்கர்ன்றவர் என்னதுன்னா அதை ஹேக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஹேக் ஆகுதா அப்படின்னா அதை வந்து நம்ம செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு செக்யூர் பண்ணிட்டு போவார், ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேக்கிங்னு வேர்டு பார்த்துருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி ஹேக்கிங்கோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். ஹேக்கிங்னா என்னன்னா அன்அத்தரைஸ்ட் அக்சஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு டேட்டா எது வேணா இருக்கட்டும். ஸோ இந்த தியரிட்டிக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ அதை வந்து அன்அத்தரைஸ்ட் அக்சஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங்ன்றது அத்தரைஸ்ட் அக்சஸ், அதாவது ஒருத்தவங்களோட பர்மிஷன் வாங்கி அவங்க சிஸ்டமை அக்சஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங். பர்மிஷன் வாங்குவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹேக் பண்ணுவாங்க. பர்மிஷன் வாங்கி ஹேக் பண்ணுவாங்க. ஹேக் பண்ணுறதுன்றது அன்அத்தரைஸ்ட் அக்சஸ். ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங்கிறது அத்தரைஸ், அதாவது பர்மிஷன் வாங்கிட்டு ஹேக் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ செக்யூரிட்டி ஹேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திக்கல் ஹேக்கரை மோஸ்ட்டாக நிறைய டைப்பாக சொல்லுவாங்க. குட் ஹேக்கர், ஒயிட் ஹேட் ஹேக்கர், செக்யூரிட்டி ஹேக்கர், பென்ட்ரேஷன் டெஸ்டர் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங்கோட கம்ப்ளீட் டெஃபினிஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஸ்டெப் புரியல, இல்லை நான் வந்து எதனா ஒரு இடத்துல குழப்பிட்டேன்னா டைம் ஸ்பெசிஃபை பண்ணி எந்த இடத்துல நான் குழப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. நான் அந்த டைமில் வந்து நானுமே ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல புரியலையோ நான் உங்களுக்கு வந்து நடத்துகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இப்போ வந்து ஓகே
ஹேக்கிங்னா பரவாயில்ல. ஹேக்கிங்ன்னும் போது எதுக்கு நெசசரின்னு கேட்பாங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன், ஒரு கோல். லைக் இப்போ அந்த கம்பெனி என்ன ஜாபுக்கு எடுத்துக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஹேக்கிங் கற்றுக்கின்னு அந்த கம்பெனியை ஹேக் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு மோட்டிவேஷன், ஹேக்கிங்கான மோட்டிவேஷன். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ் இருக்குது, காலேஜை நான் ஹேக் பண்ண போகிறேன். இது நார்மல் ஹேக்கிங்கில் வரும். ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன? ஓகேங்களா? எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னா, ஒரு எனிமீஸ் வராங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, எனிமீஸ் கூட இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணணும். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக எத்திக்கல் ஹேக்கிங். இது எத்திக்கல் ஹேக்கிங் தான் இங்கே வரணும்னு கூட கிடையாது. செக்யூர் பண்ணுறது, அதாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வல்னரபிலிட்டி எப்படியாச்சும் செக்யூர் பண்ணணும். இதுக்கு தான் மோஸ்ட்டாக எத்திக்கல் ஹேக்கர்லாம் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதுவும் ஒரு பிக் டைப் ஆஃப் கம்பெனி. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுள், ஃபேஸ்புக், அமேசானு, ட்விட்டர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா அவங்கள எல்லாரும் ப்ளூ டீம் ஹேக்கர்னு சொல்லியிருப்பாங்க. நேற்று நம்ம ஹேக்கிங் வீடியோவில் ப்ளூ டீம் ஹேக்கர்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக்லாம் ஹேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ டீம் ஹேக்கர்ஸ்லாம் யாருன்னா கிட்டத்தட்ட எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுறவங்க தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, செக்யூர் பண்ணுவாங்க. அதாவது எந்தெந்த ப்ராசஸ்லாம் டிஃபெக்டாக இருக்குது, எந்தெந்த ப்ராசஸ்லாம் வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வல்னரபிள்னு சொல்லும்போது நான் அந்த டாப்பிக்கான மீனிங்கை வந்து நான் இன்னும் கூட சொல்லவே இல்லை, வல்னரபிள்னு என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது தனியாக ஒரு மாடியூலே இருக்குது, வல்னரபிலிட்டி அனாலிசிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் வந்து நான் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வல்னரபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வல்னரபிலிட்டினா என்னன்னா ஒரு வீக்னஸ், அதாவது நம்ம உள்ளே வரதுக்கான ஒரு வீக்னஸ். எப்படி இப்போ FTP ப்ரோட்டோக்காலில் எனக்கு அனானிமஸ் ப்ரோட்டோக்கால் ஆனில் இருந்தது, அதாவது அனானிமஸ் ப்ரோட்டோகால் தான் அந்த நேரத்தில் வல்னரபிலிட்டி. ஏன்னா அது மூலிமா தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளே வரப்போகிறேன். ஸோ அது ஒரு வீக்னஸ். ஓகேங்களா? அந்த சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இருக்கிற சிஸ்டமுக்கு FTPன்ற ஒரு ப்ரோட்டோகாலில் அனானிமஸ்ன்ற மோட் வந்து ஆனில் இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு வீக்னஸ். அது மூலிமா நான் ஈஸியாக உள்ளே வந்துடுவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி, ஆர்கனைசேஷன் அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அண்ட் ரிஸ்க். ஓகேங்களா? எத்திக்கல் ஹேக்கிங் வச்சு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக செக்யூர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங். ஓகேங்களா? ஸ்கோப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்னாலே, அதாவது ஸ்கோப்னா என்னன்னா அந்த மோட்டிவேஷன் என்ன, எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்களே சில பேர். ஓகே, நீ எத்திக்கல் ஹேக்கர் ஆக போகிற, ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங் ஆகி என்ன பண்ண போகிறேன்னு சில பேர் கேட்பாங்க. பார்த்தீங்களா? நீ என்ன ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ண போறியா? ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ எத்திக்கல் ஹேக்கர் ஆக போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம், யார் ஐடியா ஹேக் பண்ண போகிற, எந்த சிஸ்டம் ஹேக் பண்ண போகிற அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே எத்திக்கல் ஹேக்கரோட ரோல் என்ன? எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டமை செக்யூர் பண்ணுவார். ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு ரிஸ்க் இருக்குன்னா அதை வந்து தடுப்பார். அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆடிட்டிங் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் பண்ணார். அவரும் ஹேக் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அந்த ஹேக் பண்ணி பார்க்கும்போது ஹேக் ஆச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக ரொம்ப டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா, இருக்கிற வல்னரபிலிட்டியோ இருக்கிற ரிஸ்க்கையோ வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங். அவர் வந்து பார்த்திங்கன்னா டே டு லைஃப் வந்து மானிட்டர் பண்ணினே இருப்பார். எதனா ஒரு ப்ராசஸ் அவுடேட்டட் ஆகுதா, எதனா ஒரு ப்ராசஸ் வல்னரபிலிட்டி ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணே இருப்பார். ஏன்னா ஒரு ப்ராசஸ் அவுடேட்டட் வெர்ஷன், அதாவது வெர்ஷன் அவுடேட்டட் ஆனாலே அதுவும் ஒரு வல்னரபிலிட்டி தான். அது மூலிமா ஈஸியாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை பண்ணிட்டு அது மூலியமாக உள்ள வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து ரிஸ்க்கை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இதில் தாங்க இந்த ஸ்கோப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங். இதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்கள் போய்ட்டு எத்திக்கல் ஹேக்கிங் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரா வந்து கலாச்சாரம்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள், எத்திக்கல் ஹேக்கிங்னா இதான் ஜாப் ரோல். அதாவது நான் பென் டெஸ்டிங் பண்ணுவேன், இல்லைனா வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங்காக ஒர்க் ஆவேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிமிடேஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஹேக்கருக்கு இருக்க மாதிரி எத்திக்கல் ஹேக்கருக்கால எல்லாமேலாம் பண்ண முடியாது. சரியா? இப்போ ஹேக்கர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு நெட்வொர்க் அவர் இஷ்டத்துக்கு ஸ்கேன் பண்ணலாம், அவர் இஷ்டத்துக்கு பென் டெஸ்டிங் பண்ணி உள்ள போகலாம், அவர் இஷ்டத்துக்கு எது வேணால் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கரால் அப்படி பண்ண முடியாது. எத்திக்கல் ஹேக்கர் அந்த பர்மிஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி தான் கேட்டாகணும். ஏன்னா இப்போ ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும், அது பக்கத்தில் இருக்கிற ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு 2 டொமைன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 டொமைன் நீங்கள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவீங்க. 3வது டொமைன் ஒன்று ஒரிஜினல் டொமைன் இருக்கும், அதை நீங்கள் தப்பி கூட ஸ்கேன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட்லாம் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அவ்வளோவா எதுவும் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஒரு லைவாக இருக்கிற நெட்வொர்க்லேயே நீங்கள் ஹேக் ஆகி உள்ளே போயிட்டாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியாது, ஒரு ஃபைலை ஷேர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா அதோட அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும். அதை தாண்டி நீங்கள் உள்ளே பண்ணிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, மலேசியஸ் ஹேக்கராக மாறிட்டீங்க அந்த நேரத்தில். ஓகேங்களா? ஸோ இதான் இவங்க சொல்லி வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்திக்கல் ஹேக்கர் cannot progress behind a defined scope to make an attack successful. அதேமாரி அவங்களால என்ன பண்ண, இது வந்து இந்த தியரிட்டிகள் வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வச்சிருப்பார். ஆனால் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிற மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இந்த மெத்தட் மூலிமா தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி தான் கேட்டாகணும். ஸோ அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் லிமிடேஷன்ஸ், நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். நார்மலாக ஒரு ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு எந்த ஸ்கேன் வேணால் பண்ணலாம், எந்த டூல் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பேலோட வேணால் சென்ட் பண்ணலாம். ஆனால்
ஆனால் இங்கே அது மேலே கிடையாது. நீ இந்த டூலை வச்சு ஸ்கேன் பண்ணு, எங்ககிட்ட இருக்க டூலை வச்சு ஸ்கேன் பண்ணு, நீ இந்த பேலோடலாம் அனுப்பக்கூடாது, நார்மலாக இருக்க ஃபைல் அனுப்பு, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதனால தான் எத்திக்கல் ஹேக்கருடைய ஜாப் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை சேலரி, அதேமாதிரி ஹை டிமாண்ட். ஓகேங்களா, எத்திக்கல் ஹேக்கருன்ற ஆவரத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமெல்லாம் ஆகிட முடியாது, அதேமாதிரி ரொம்ப அசால்ட்டெல்லாம் போயிட முடியாது. இதுக்குன்னு நிறைய ஸ்கில் வேணும். நீங்கள் என்ன தான் ஈவன் நிறையா ஜாப் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலும், என்ன தான் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலும், மெரிட்லேயே நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாலாம் எத்திக்கல் ஹேக்கர் உள்ள போக முடியாது. இதுக்குன்னு தனியாக ஸ்கில் வேணும் நிறையா. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்த டாபிக் அதான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்கில் வேணும். ஓகேங்களா, அதுக்குன்னு தனியாக ஸ்கில்லு, அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டென்ஷன் சொல்லிட்டு நிறையாவே எத்திக்கல் ஹேக்கருக்கு தேவைப்பட வேண்டியது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எத்திக்கல் ஹேக்கருக்கான ஸ்கில்ஸ். ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும்னா என்னென்ன மாதிரி ஸ்கில் இருக்கலாம்? ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் ஆக போகிறது இருந்தால் என்ன ஸ்கில் வேணும்? 12th வரைக்கும் படிச்சிருக்கணும், காலேஜில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துருக்கணும், அதுவும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு எதனா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். ப்ளேஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜினியர் ரோல் கிடச்சிட்டு போகுது. ஆனால் எத்திக்கல் ஹேக்கர்னா அப்படி கிடையாது. எத்திக்கல் ஹேக்கர்னும் போது அவருக்கு நிறையா ஸ்கில் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் ஸ்கில் ரொம்பவே அதிகமாக தேவை. பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கூடாது. இதுக்கு நீங்கள் எத்திக்கல் ஹேக்கர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே எதுலேயுமே வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சிருக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக நாலேஜ் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் ஸ்கில்லாம் என்னன்னா, ஒரு நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி டோபாலஜிஸ் இருக்குது, எந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்னால் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ட்ரபிள் ஷூட்டிங், அது எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் லினக்ஸ் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் லினக்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். லினக்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க பர்டிகுலர் லினக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை கொடுக்கல, வெறும் லினக்ஸை மட்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா லினக்ஸில் நிறைய டைப் ஆஃப் டிஸ்ட்ரோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கால் லினக்ஸு, லினக்ஸ் மின்ட்டு, உபன்டோ, பிளாக் ஆர்ட்ஸ் லினக்ஸு, பேக் பாக்ஸ் லினக்ஸு, கியூப்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் எல்லா லினக்ஸ் ஓஎஸ்லையும் நீங்கள் வந்து பூந்து விளையாடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எல்லா லினக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் தான். பட் அதை ஒன்று சேர்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா லினக்ஸோட டெர்மினலும் சில லினக்ஸோட காமனான ஆப்ஸும் மட்டும் தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேக்கிங் ஓஎஸ்ன்னு சொல்லும்போது ஹேக்கிங்கில் லினக்ஸுக்குன்னு தனியாக நிறைய ஓஎஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ப்ரோட்டோகால் என்னென்னா அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் அதிகமாக மோஸ்ட்டாக காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் சொல்லும்போது நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங்லாம் எடுத்துன்னு போய் படிக்க ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சில ப்ரோக்ராமிங் மட்டும் தான் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இதில் சில ப்ரோக்ராமிங் மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PHP, பேஷ் ஸ்கிரிப்ட்டு, SQL, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டு, HTML, பைத்தான் மட்டும்தான் பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா பைத்தான் எவ்வளோ பெரிய கோர்ஸ். ஓகேங்களா, பைத்தான் வந்து ஃபுல் பைத்தானையும் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் ஆன யாருமே கிடையாது. வேணால் கிரியேட் பண்ண வரனா அந்த பைத்தானில் எக்ஸ்பெக்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ பைத்தான் படிக்கணும்னு யாரா முடிவு இருந்தாங்கன்னா அவங்களால பைத்தானில் ஃபுல் எக்ஸ்பெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா பைத்தான்றது ஒரு வேர்ல்டு மாரி. ஓகேங்களா, ஸோ அந்த வேர்ல்டு அவ்வளோ சீக்கிரத்தாலே யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் பைத்தான் மட்டும் கம்மியாக படிச்சுக்கோங்க. மீதி எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா SQL, பேட் ஸ்கிரிப்ட்டு, அதுக்கப்புறம் விண்டோஸோட கமெண்ட் ப்ராம்ப்ட் அந்த லாங்குவேஜ். ஸோ இது மூணும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் நாலேஜ். ஸோ ஹார்ட்வேர் நாலேஜ்னால் எந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்குது, சுவிச்சஸ், ஹப்பு, ரவுட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரு, அதுக்கப்புறம் ஈவன் CPU, அதுக்கப்புறம் மதர் போர்டு, ப்ராசர், எதுக்குன்னா நல்லாயிருக்கும். அந்த ஹார்ட்வேர் நாலேஜ்லாம் பேசிக் ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, நான் சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஞாபகம் இருக்கிறது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஹார்ட்வேர் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஒரு அட்டாக் பண்ண வராங்கன்னா அதை ரிவர்ஸ் அட்டாக் உங்களால் வந்து பண்ண முடியணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கிரிப்டோகிராஃபினா ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் தரேன். கிரிப்டோகிராஃபினா என்னன்னா என்கிரிப்ஷன், ஹேஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிகேஷன். ஸோ இதில் இந்த 3 ப்ராசஸும் ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோகிராஃபி. இந்த கிரிப்டோகிராஃபிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டெக்னோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் வச்சுக்கோங்க. பட் கிரிப்டோகிராஃபின்ற தனி மாடியில் இருக்குது. 20வது மாடியில் கிரிப்டோகிராஃபி தான். அதில் நம்ம எல்லாமே பார்ப்போம். கிரிப்டோகிராஃபியில் மோஸ்ட்டாக எதை பற்றி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் பேசுவாங்க. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் AES, ப்ளோஃபிஷ், 2ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாச்சா 20. ஸோ இந்த மாதிரி நிறைய என்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த என்கிரிப்ஷன்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்னு சொல்லும்போது MongoDB, SQL, MySQL அந்த மாதிரி டேட்டாபேஸ்னால் என்னென்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். அதாவது இப்போ நீங்கள் ஜிமெயில் எக்ஸாம்பிள் ஒரு ஜிமெயில் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்கள் பேர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய ஏஜ் எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணிங்க. அதை வச்சு உங்களுடைய சேவ் பண்ணும்போது அந்த பேஜில் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த நாள் உள்ளே வரும்போது உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்காது. நீங்கள் திரும்ப கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கொடுக்குற ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே அதை போய் ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சதான். அதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணால் தான் அடுத்த நாள் நீங்கள் வரும்போது அந்த ஸ்டோரேஜ் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்.
ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஆஃப் an ethical hacker. இன்னுமே நிறைய ஸ்கில் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஸ்கில்லை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொல்லாமல் விட்டுறேன். இது ஆன்லைன்லேருந்து எடுத்த கண்டென்ட்ன்றதுனால நான் அந்த ஸ்கில்லை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. பட் இந்த ஸ்கில்லெல்லாம் விட மோஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்ன வேணும்னா டெக்னிக்கல் ஸ்கில் தான். டெக்னிக்கலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஈவன் என்ன தான் எத்திக்கல் ஹேக்கிங்கில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாபோட இன்டர்வியூ தான். ஓகேங்களா? ஜாபுக்குன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்க போகிறது இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஏதோ தானே தமிழ்லலாம் நீங்கள் போய் பேசினு இருக்க முடியாது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் கிளியராக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுறது உங்களுக்கு புரியணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கில்ஸ் ஆஃப் an ethical hacker. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க எத்திக்கல் ஹேக்கிங்கோட கான்செப்ட். ஸோ ஹேக்கிங்கோட எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி நிறைய டாபிக் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே வந்து பழகி பண்ணதாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.